ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை பிறந்தநாளை ஒட்டி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தார் முதல்வர் ஸ்டாலின். அந்நியர் ஆதிக்க எதிர்ப்புணர்வை தமிழ் மண்ணில் விதைத்தவர் என புகழாரம். வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை. அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை திட்டவட்டம். தங்கம் விலை முதல் முறையாக சவரனுக்கு 71,000 ரூபாயை கடந்தது. கடந்த 2 நாட்களில் மட்டும் 1,600 ரூபாய் அதிகரிப்பு. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கூடுதலாக 100 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும். ரயில்வே நிர்வாகம் ஒப்புதல். அரசு மதுபான கடையின் சுவரை துளையிட்டு மது பாட்டில்கள் கொள்ளை. குளித்தலை பகுதியில் மர்ம நபர்கள் கைவரிசை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் பிறந்தநாளையொட்டி சென்னையில் உள்ள அவரது சிலைக்கு முதல்வர் ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கிண்டி திருவிக தொழில்பேட்டை வளாகத்தில் உள்ள தீரன் சின்னமலை சிலைக்கு தமிழக அரசு சார்பில் அவர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் இது தொடர்பான புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்த முதல்வர் ஸ்டாலின், ஓடா நிலையத்தில் கோட்டை கட்டி போராடிய ஒப்பற்ற வீரர் தீரன் சின்னமலையின் பிறந்தநாள் இன்று என்று குறிப்பிட்டுள்ளார். அந்நியர் ஆதிக்க எதிர்ப்புணர்வு இன்று வரை நம் தமிழ் மண்ணில் தீவிரமாக இருக்கிறது என்றால் அதற்கு வித்திட்ட வீரன் தான் சின்னமலை. அவர் வீரமும் புகழும் வாழ்க என்று முதல்வர் பதிவிட்டுள்ளார். எதிரிகளால் இதுவரை நேரடியாக போரிட்டு வீழ்த்திட முடியாத தீரன் சின்னமலையின் வீரமும் தியாகமும் என்றைக்கும் நிலைத்திருக்கும் என துணை முதலமைச்சர் உதயநிதி புகழாரம் சூட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், விடுதலை போரின் வீரமிகு அடையாளம் தீரன் சின்னமலையின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது என்றும், சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவே ஒரு சின்னமலை என்று சொல்லி ஆங்கில ஆதிக்கத்தை அவர் குலைநடுங்க செய்தவர் என்றும் உதயநிதி புகழாரம் சூட்டியுள்ளார். ஆதிக்கத்தையும் அடிமைத்தனத்தையும் ஒழிப்பதற்கான உத்வேகத்தை தீரன் சின்னமலை வரலாற்றின் வழியே பெறுவோம் என்றும் உதயநிதி குறிப்பிட்டுள்ளார். தமிழக பல்கலைக்கழகங்களை தலைமை கழக அலுவலர்களாக மாற்றிட வேண்டாம் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக முதல்வரை கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில், துணைவேந்தர்களை அழைத்து என்ன சொல்லி இருக்கிறீர்களோ அதுதான் புதிய கல்விக் கொள்கை என தமிழக முதல்வர் ஸ்டாலினை சுட்டிக்காட்டி குறிப்பிட்டுள்ளார். தாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசுவதற்காக மட்டுமே எழுதி கொடுக்கப்பட்டது அல்ல. கஸ்தூரியாகன் தலைமையில் பல லட்சம் கல்வியாளர்களிடம் கருத்து கேட்டு கொண்டு வரப்பட்டதுதான் புதிய கல்விக் கொள்கை என்றும் தெரிவித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கையை முற்றிலுமாக படிக்காமல் தங்களுடைய விருப்பு வெறுப்பிற்கு ஏற்ப தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என தமிழிசை குறிப்பிட்டுள்ளார். அறிவு அரங்கமாக இருக்க வேண்டிய பல்கலைக்கழகங்களை தங்களது அறிவாலயங்களாக மாற்றிவிட வேண்டாம் என தமிழிசை பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் உயர்கல்வியை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் தமிழிசை இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி கிடையாது என்று திமுக எம்பி தம்பிதுரை தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் போல யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் கூட அதிமுக தனித்தே ஆட்சியமைக்கும் என கூறினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பே இல்லை என தம்பிதுரை தெரிவித்தார். காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் என யாரும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைக்கவில்லை என்று கூறிய தம்பிதுரை, இனியும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி கிடையாது என கூறினார். அதிமுக மற்றும் பாஜக இடையே கூட்டணி திடீரென அமையவில்லை என்றும், பொதுக்குழு செயற்குழுவை கூட்டிதான் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கூடுதலாக 100 சிசிடிவி கேமராக்களை பொருத்த ரயில்வே நிர்வாகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. நாட்டின் மிக முக்கியமான ரயில் நிலையங்களுள் ஒன்றான சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு பணிகளில் தீவிர கவனம் செலுத்தப்படுகிறது. இங்கு ஏற்கனவே சுமார் 90 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும் நிலையில் குற்ற சம்பவங்களை கண்டுபிடிக்க இவை பெரிதும் பயன்படுகின்றன. இந்த ரயில் நிலையத்தில் மேலும் 100 சிசிடிவி கேமராக்களை பொருத்த அண்மையில் ரயில்வே நிர்வாகத்திடம் பரிந்துரைக்கப்பட்டது. நடைமேடைகள், நுழைவு பகுதிகள், பார்சல் சர்வீஸ் வளாகம் ஆகிய இடங்களிலும் சிசிடிவி கேமராக்களை பொருத்தலாம் என பரிந்துரைக்கப்பட்டது. இதனை ஏற்ற ரயில்வே நிர்வாகம் 100 கேமராக்களை பொருத்த ஒப்புதல் அளித்து அதற்கான நிதியையும் ஒதுக்கியிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் சுமார் 20 லட்சம் பயனாளிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார். இந்த விழாவிற்கான மேடை அமைத்தல், பந்தல் அமைக்கும் பணி ஆகியவற்றை அமைச்சர் சாமு நாசர், மாவட்ட ஆட்சியர் பிரதாப், ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு செய்தனர்.
பயனாளிகள் அமரும் இடம், குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்தும் ஆய்வு நடத்தப்பட்டது. அப்போது பேசிய அமைச்சர் நாசர், இந்த நிகழ்ச்சியில் 2,20,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருப்பதாகவும், வருவாய்த்துறை மூலம் 63,000 பேருக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்தார். இதுவரை எந்த மாவட்டத்திலும் இல்லாத வகையில் இந்த நிகழ்ச்சியில் 2,20,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பயனாளிகளை அழைத்து வர 400 பேருந்துகள் மற்றும் மருத்துவ சிகிச்சை மையங்களுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பெய்த கனமழையின் போது மின்னல் தாக்கியதில் அங்குள்ள வீடுகளின் மின் சாதனங்கள் மிக கடுமையாக சேதமடைந்தன. ஆண்டிப்பட்டி அருகே வேலப்பர் கோயில் என்ற இடம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டி அமைந்திருக்கிறது. நேற்று மாலையில் இருந்தே அங்கு கடுமையான இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இரவில் கனமழை கொட்டியது. அப்போது மின்னல் தாக்கியதில் சின்னத்தம்பி என்பவரது வீட்டின் சுவர்கள் இடிந்து விழுந்தன. மேலும் அங்குள்ள 20க்கும் மேற்பட்ட வீடுகளின் தொலைக்காட்சி, குளிர்சாதன பெட்டி உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் பழுதடைந்தன. சில வீடுகளில் மின் ஒயர்கள் தீப்பிடித்தன. மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இரவு முழுவதும் தெப்பம்பட்டி கிராம மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அரசு மதுபான கடையின் பின்புறம் சுவரை துளையிட்டு 100க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். குளித்தலை அருகே உள்ள பிள்ளப்பாளையம் பகுதியில் இந்த அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. இந்த கடையின் சுவரை துளையிட்டு அதன் வழியாக 150க்கும் அதிகமான உயர் ரக மது பாட்டில்களை சிலர் திருடிச் சென்றனர். மேலும் மோப்பனாய் கண்டுபிடிக்காத வகையில் அந்த பகுதி முழுவதும் மிளகாய் பொடியையும் தூவி சென்று இருக்கிறார்கள். கடைக்குள் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளையும் மர்ம நபர்கள் எடுத்துச் சென்றனர். இதுகுறித்த புகாரின் பேரில் லாலாப்பேட்டை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை சித்திரை திருவிழாவின் சிறப்பம்சமாக பக்தர்கள் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை காண வரும் 29ஆம் தேதி டிக்கெட் முன்பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் அடுத்த மாதம் 8ஆம் தேதி நடக்கிறது. அதனை பக்தர்கள் நேரில் கண்டு தரிசிக்க 200 ரூபாய், 500 ரூபாய் என 2 வகையான கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கான டிக்கெட்டை வரும் 29ஆம் தேதி ஆன்லைனில் முன்பதிவு செய்ய இந்து சமய அறநிலையத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. தங்கம் விலை முதல் முறையாக சவரன் 71,000 ரூபாயை கடந்து இருக்கிறது. இதன் மூலம் தங்கம் இன்னொரு புதிய உச்சத்தை தொட்டு இருக்கிறது. தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 760 ரூபாய் விலை அதிகரித்த நிலையில் இன்று காலை சவரனுக்கு மேலும் 840 ரூபாய் அதிகரித்தது. இதன் மூலம் சவரன் முதல் முறையாக 71,000 ரூபாயை கடந்து 71,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் தங்கம் விலை 1,600 ரூபாய் அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் தங்கம் விலை லேசான சரிவை சந்தித்த போது சற்று ஆறுதலடைந்த பொதுமக்கள் மீண்டும் கடுமையான விலை அதிகரிப்பால் அதிர்ச்சிக்கு ஆளாகினர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.